சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட 24 வயது இளைஞர் வலிப்பு ஏற்பட்டு மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மரணம் ஏற்பட என்ன காரணம், அதை எப்படி தடுக்கலாம் என மருத்துவரின் ஆலோசனையுடன் விவரிக்க இருக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் ஜெபஸ்டின். இன்றைய காலகட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போதும் நடனமாடி கொண்டிருக்கும் போதும் ஜிம்மில் உடற்பயிற்சி சென்று கொண்டிருக்கும் போதும் இளைஞர்கள் இளம்பெண்கள் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. இந்த இளைஞர்கள் மாரடைப்பால் உயிரிழக்கும் சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. அது போன்ற ஒரு சம்பவம் தான் சென்னையில் நடைபெற்றிருக்கு. விரிவாக பார்க்கலாம். புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதிகாலை சைக்கிள் மற்றும் ஓட்டம் மேரத்தான், அதாவது ரன்னிங் மேரத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளில் இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்திருந்தார். நூற்றுக்கணக்கானோர் இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் பரமேஷ், இவருக்கு பார்த்திங்கன்னா வயசு 24 தான் ஆகுது. இவர் கலந்துக்கிறாரு. பரமேஷ் காலையில் 7:15 மணி அளவில் கோட்டுப்புறம் அருகே, அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை சுற்றிருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த மாரத்தான் நடைபெற்றது. கோட்டுப்புறம் சூர்யா நகர் ஜங்ஷன் அருகே அவர் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அவருக்கு சரிஞ்சு கீழே விழுகிறாரு. வலிப்பு ஏற்படுது. உடனடியாக அவர் மயக்கம் அடைகிறாரு. அதனை அடுத்து அவர் உடனடியாக ஆம்புலன்ஸில் மூலமாக சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அங்கே அவர் இறந்துட்டார் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க மருத்துவர்கள். இறந்த இளைஞரினோட உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டுப்புறம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பரமேஷ் 21 கிலோமீட்டர் பிரிவில் கலந்துட்டு இருக்காரு. 18 கிலோமீட்டர் நிறைவு செய்த நிலையில் அதற்கு மேல் அவர் ஓட முடியாமல் வலிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார். இதனால் அவருக்கு தாடையில் காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இறப்பிற்கான காரணம் என்பது மாரடைப்பு என முதற்கட்ட விசாரணை தெரியிருக்கு. தாடையில் காயம் ஏற்பட்டிருந்தாலும் முதற்கட்ட அந்த உடற்கூறாய்வு விசாரணையில் பொறுத்த வரைக்கும் அது மாரடைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரமேஷ்ன்றவர் பல்வேறு வகையில் இந்த ட்ரெக்கிங்கு, மேரத்தான் போன்ற போட்டிகள் தொடர்ந்து விளையாடிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு அதில் ஆர்வம் இருந்திருக்கு. அவருடைய ஆர்வம் குறித்தும் இந்த மேரத்தானில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மேரத்தான் போது என்ன நடந்துச்சுன்னு என்பது குறித்து பரமேஷனுடைய தந்தை வெங்கடகிருஷ்ணன் தெரிவிக்கிறார். அதை நம்ம பார்த்துடலாம். பல்ஸு தான் கம்மியாக இருக்குது. நாங்கள் இதுதான் எனக்கு மெசேஜ், பல்ஸு கம்மியாக இருக்குன்ட்டு தான். அப்புறம் ராயப்பேட்டா இதுக்கு நானும் என் ஒய்ஃபும் அங்கே கிளம்பி வந்தோம். கிளம்பி எமர்ஜென்சி முழுக்க தேடுறா, எமர்ஜென்சியில் இல்லாமல் வெளியே போட்டு வச்சுருக்காங்க. வெளியே வச்சுருந்தாங்க. என்ன சார் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலையாண்ணா? இல்லை சார் ஆனார வெளில டெத் ஆகிட்டாரு அப்படின்னாங்க. அது 21 கிலோமீட்டர் போல் இருக்குது. அதெல்லாம் இவன் 18 கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் முடியல, நின்றுருக்கலாம், அப்படியே ரன் ஆகி போயிருக்கான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண கேரியர். மேரேஜுக்கு பார்த்துட்டு இருந்தோம். இதில் HDFC பேங்க்கில் ஒர்க் பண்ணேன், ஸ்பென்சர் பிளாஸாவில். இப்போ தான் ஜாயின் பண்ணேன். ஜூனில் தான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 4 மாதம் ஆச்சு. பர்த்டே இப்போ தான் முடிஞ்சது. இப்போ செப்டம்பர் 9 தான் என் பர்த்டேவே ஆகணுது. 25 இப்போ ரன்னிங். அவன் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான், அந்த ட்ரெக்கிங் போகிறது இதெல்லாம். நமக்கு இந்த மாதிரி நடக்கும்னு தெரியல எனக்கு. ஏற்கனவே மாரத்தான் ஓடி இருக்காரு. எல்லாம் போயிட்டு வருவாங்க, எல்லாம் போயிருக்கு. இந்த தடவை தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. சோதனை என்ன பண்ணுறது தெரியல. எந்த பிரச்சனையும் இல்லை சார். வேறு எது பிரச்சனை இல்லை, எதுவும் கிடையாது. மரணமடைந்த பரமேஷ்க்கு உடல் அளவில் சிறுவயது முதலே எந்தவித நோயோ பல்வேறு பிரச்சனைகளோ இல்லைன்றதை அவர் தந்தை தெரிவிச்சிருக்காரு. அதே போல் மேரத்தான், ட்ரெக்கிங், மலையேறுதல் போன்ற விஷயங்கள் ஆர்வமாக இருந்த பரமேஷ் இன்னும் சில மாதங்களில் டெல்லியில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மேரத்தான் போட்டிக்கு தயாராகி வந்ததாகவும் அதற்கு ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் சென்னையில் நடைபெற்ற இந்த மேரத்தான் போட்டியில் அவர் கலந்துகிட்டு இருக்காரு. இது போன்று உடலை ரொம்ப ஃபிட்னஸாக வச்சுருக்க பல்வேறு உடற்பயிற்சி செய்கிற இளைஞர்களுமே இந்த போன்று மரணம் அடைவது என்ன காரணமாக இருக்கும், அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், இது போன்ற இறப்புகளை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என இதய மருத்துவர் அருண் கல்யாணசுந்தரம் பல்வேறு ஆலோசனை வழங்குகிறார். நம்ம அதை கேட்டுடலாம். நீங்கள் ஒரு இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மேரத்தானோ எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே அட்வைசபிள். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக அட் த வெரி லீஸ்ட் ஒரு ECG பண்ணுங்கள். சில பேருக்கு உங்கள் டாக்டர் எக்கோ கார்டியோகிராம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோமயோபதிங்கிற நோயை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்கோ கார்டியோகிராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.
அண்ட் கார்டியோமயோபதி இருப்பவர்கள் சில நேரத்தில் நம்ம இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்ணணும். நவ் அஃப்கோர்ஸ் மேரத்தான் போகும்போது ஃபிட்டான ஆளுங்களாக கூட இருக்கும்போது நம்ம டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக் ஷூர் யூ ஸ்டே ஹைட்ரேட்டட். லிசன் டு யுவர் பாடி. எனி நியூ சிம்டம்ஸ், அதாவது நெஞ்சு வலியோ, மூச்சு வாங்குதோ, ரொம்ப களைப்பாக இருக்கோ, தலை சுற்றுதோ, ரொம்ப படபடன்னு அடிக்குதோ, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உடனே அந்த மேரத்தான் ஓட்டுறதை நிறுத்துங்க. மேரத்தான் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மேக் ஷூர் தெர் ஆர் எனஃப் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, அங்கங்கே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு செக் பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு எப்படி இருக்காங்கங்கிறத பார்த்துக்கிறது அட்வைசபிள். 3வது, AEDs டெஃபினட்டாக இருக்கணும். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூட நம்ம மேண்டேட் பண்ணுறது தவறு இல்லை. இந்த விவகாரத்தில் மருத்துவர் கூறியது போல ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள், அதாவது மேரத்தான், ஓட்டப்பந்தயம் அல்லது டான்ஸ் காம்படிஷன், இது போன்ற விஷயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வுகளாக இருக்கும் பொழுது அங்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு முறையான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து செக் பண்ணணும். மெடிக்கல் செக்கப்புக்கு பிறகு தான் அவங்களை வந்து அனுமதிக்கணும் போன்ற விஷயங்கள், அதாவது SOPs, வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டியது ஒரு கட்டாயமாக்கப்படணுன்றது தான் மருத்துவருடைய ஆலோசனையாக இருக்குது. இதே போன்று தன்னுடைய உடம்பு ஃபிட்னஸாக இருக்குது, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், இன்னும் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் முக்கியமாக இருக்கணும். குறிப்பாக அவர்களுக்கு உடலில் எந்தவித பிரச்சனையும் இல்லைனாலும் கூட அவர்கள் உடல் எப்பயாவது ஒரு சமிங்கை கொடுக்கு, இல்லை இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்றது தான் மருத்துவருடைய ஆலோசனையாக இருக்குது. அதே போல் ஒரே நாள்லையோ இல்லை ஒரு சில மாதங்களையோ நம்முடைய உடல் வலிமையை வந்து அதிகரிக்க முடியாது, அது பொறுமையாக தான் நடைபெறும். எனவே அதையும் வந்து கவனத்தில் கொள்ளணும் இளைஞர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தில் கூட பரமேஷ் 21 கிலோமீட்டர் பிரிவில் கலந்து கொண்ட போது 18 கிலோமீட்டர் வந்து நிறைவு செய்திருக்காரு, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். அதற்கு மேல் தான் அவருக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு. எனவே இது போன்ற விஷயங்களில், அதாவது மேரத்தான் போட்டி, டான்ஸ் காம்படிஷன், பல்வேறு உடற்பயிற்சி, இது போன்ற ஆர்கனைஸ்டு விஷயங்களில் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பெறுவது என்பதும் மேண்டேட்டரி ஆக்கணும், கட்டாயமாக்கணும் என்பது தான் தற்பொழுது மருத்துவர் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.